நம்ம பார்க்க போகிறது மிளகு பொங்கல். மிளகு பொங்கலுக்கு தேவையான பொருட்கள்: மிளகு, சீரகம், இஞ்சி, முந்திரி, உப்பு, பச்சரிசி, பயத்தம்பருப்பு. இப்போ களைஞ்சிக்கணும். நல்லா இப்போ களைஞ்சி வச்ச அரிசியில் நம்ம தண்ணி ஊற்றி குக்கரில் வைப்போம். நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் நல்லா காஞ்ச அப்புறம் சீரகப்பொடி, இஞ்சி, மிளகு முழுசாக போட்டால் சாப்பிட மாட்டாங்க குழந்தைங்கன்னு சொல்லிவிட்டு நான் பொடிச்சு வச்சு போடுறேன். ஏன்னா அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி மழை காலத்தில் சாப்பிட்டோன்னா இன்ஃபெக்ஷன் வராத இருக்கும். கோல்டு அதெல்லாம் வராத தடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி முந்திரியும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டோம்னா அதுவும் குழந்தைங்களுக்கு, எல்லா குழந்தைங்களுக்கும் கிடைக்கும். ஒருத்தருக்கு கிடைச்ச ஒருத்தருக்கு கிடைக்காது இருக்காது, எல்லாருக்கும் கிடைக்கும். முழுசாக போட்டோம்னா ஒரு சில பேருக்கு கிடைக்கும், சில பேருக்கு கிடைக்காது. நம்ம பொங்கலில் இந்த பொங்கல் ரொம்ப சுவையாகவும் நல்லாயிருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பயத்தம்பருப்பு உடம்புக்கு நல்லது. அதுக்கு தான் பாதிக்கு பாதி போட்டோம்னா ரொம்ப நல்லது. இப்போ சுவையான பொங்கல் ரெடி.